முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திமுக, அதிமுக, திக, காங்கிரஸ், பாமக, பிசிக, கம்யூனிஸ்டுகள், தேமுதிக, தவிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுகின்றது. இந்த கூட்டத்திற்கு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள், சில அமைப்புகளுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை இது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்துதான் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதிகளினுடைய அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்துவதாக இருந்தால் அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமான விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை கட்சிகளுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு கோரிக்கையை கொடுக்க போகிறார்கள், என்ன ஆலோசனை வழங்கப் போகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த கட்சிகளினுடைய அந்த தீர்மானங்கள், அந்த கட்சிகளுடைய ஆலோசனைகள் கேட்கப்பட்டு தீர்மானம் தயாரிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். இன்பதுரை வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன், வைகோ, அன்புமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சியினுடைய அந்த தலைவர்களே நேரடியாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. நாம் பார்க்கலாம், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கியவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் வில்சன் வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதியும் வந்திருக்கின்றார். இப்படி திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பிலே செல்வ பெருந்தகை வந்திருக்கின்றார், ராஜேஷ்குமார் வந்திருக்கின்றார். துணை முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தற்போது அவர் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கின்றது. முதலமைச்சருடைய வருகை இன்னொரு 5 நிமிடத்திற்குள் இருக்கும் என்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் வந்தவுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. நாம் திரையில பின்புறத்தில் பார்க்கக்கூடிய இந்த இடம் நாமக்கல் கவிஞர் மாளிகை. இதில் 10வது மாடியிலே தான் இந்த ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹால், இந்த கூட்டரங்கிலே தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுகின்றது. இந்த டீலிமிட்டேஷன்ஸ், இந்த அனைத்து இந்த தொகுதி மறுவரை செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் தமிழ்நாட்டிற்கு கூடிய பெரும்பான்மை கட்சிகள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டில் தற்போது 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதி மறுவரை வந்தால் சில தொகுதிகள் குறையலாம். அதாவது 8 தொகுதிகள் வரை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இனி 31 தொகுதிகள் தான் இருக்கும் என்று ஒரு சாரர் கருத்து தெரிவிக்கிறார்கள். மற்றொரு சாரர் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அங்கு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு கூடுதலான நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர்கள் மக்கள் தொகை என்பது சீராக இருக்கின்றது. எனவே மக்கள் தொகையை அதிகமாக உயர்த்தாத காரணத்தினாலே நமக்கு இந்த எண்ணிக்கை குறையலாம், மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விஷயம் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார்.